இத்தனை விஷயம் உள்ள நடந்துட்டு இருக்கு. நேத்து ஒரு பெரிய சண்டை நடந்தது. திவ்யா பயங்கரமா அழுதாங்க. யாரு மேல தப்பு? 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்தா பாதி பேர் திவ்யா நீ தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை இழுத்த, உன் மேல தான் தப்புங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விக்கல் விக்ரம்ஸுக்கு வந்துட்டு பார்த்தா பேட் கமெண்ட் அப்படி வந்துட்டு இருக்கு. நீ அழுகுறியா? அழுதா அழு. சிரிக்கிறீனா சிரி. இங்க வந்து எதுக்கு மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரியா பண்றது வந்து அவங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா எப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய சண்டை தடுக்க முடியாத அளவுக்கு சண்டை நடக்குது. பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸுமே வரல. வராது. ஏன் வரல? ஏன்னா அவர் அன்னைக்கு ஹாலிடே. அவர் எப்படி வருவாரு? எந்த சண்டையிலுமே பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்க மாட்டாருங்க. சண்டை நடந்துட்டு இருக்குன்னா வாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கறத முக்கியமான கமெண்ட்ஸ்ல விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல. இதை ஏன் பிக் பாஸ் கேட்கவில்லை? இதை கேட்க ஏன் மாட்டாரு. சொல்லவில்லை? அது பிக் பாஸோட வேலை இல்ல, ஹோஸ்டோட வேலை. சண்டை நடக்குதுன்னா அதை கேட்கணும்ன்றது ஹோஸ்டோடைய வேலை, இல்ல பிக் ஹோஸ்ட் பாஸோட வேலை. போனதுக்கு அப்புறம் தானே இந்த சண்டை நடந்தது. ஏஸ் அப்பா இந்த வாரம் கேட்பாரு. அது விக்ரம்ன்றனாலேயே கேட்பாருன்னு நான் சொல்றேன். விக்ரம்ன்றதுனாலேயே அதை கேட்பார். கேட்கப்படும்.